ஏங்க ஒரு சில பேர் சில நல்லா இருக்காங்க, கையில் வளைவி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறத ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நடிப்பாகவே இருந்தாலும் அதில் என்னங்க தப்பாங்க? குத்தமாக குறையா? ஏதாவது குத்தமாக செஞ்சு விட்டேன் ஏங்க? ஒரு சந்தோஷத்தில் ஓடியாந்து எங்கள் சிலை நல்லா இருக்கா, வளைவி நல்லா இருக்கா அப்படின்னு, என் பூ நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறது ஒரு சந்தோஷத்தில் தான் கேட்குறேன். அது ஒரு நடிப்பு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லா விவரமும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நடித்தாலுமே என்ன அது ஒரு பெரிய குத்தமானு கேட்குறேன். நடித்தாலுமே அது தப்பு கிடையாதுங்க. என்னங்க ஒரு பாட்டுக்கு வாயசிச்சு அப்படியே அவங்க பாட்டு பாடுறது மாதிரி நடித்து போடுறாங்க. அது நடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதானே லைக் பண்ணுறோம். பரவாயில்லையத்தான், நல்ல பாட்டுக்கு ஏற்றாப்புல வாயசிச்சு அழகாக வாயசிக்கிட்டு அழகாக பாவனை பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டாலே லைக் பண்ணுறோம். அதே மாதிரி தானே முடியுமா? நல்லா இருக்காங்க, எங்கே நல்லா இருக்காங்க, சிலை எப்படிங்க இருக்குது, சட்டை எப்படிங்க இருக்குது, மண்டையில் பூ நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறது நடிக்கிறது மாதிரியே இருந்துட்டாலுமே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுவோம் நினைத்தே. அதை ஒரு குத்த மாதிரியே சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க. அம்புட்டு விவரமும் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓடியாராக அவங்களுக்கு போய் லைக் பண்ணுறியே அப்படின்னு பேசுகிறாங்க. ஏத்த அதான் நியாயமா? அப்படி பேசுகிறது நியாயமா சொல்லுங்க? முனியமாக நடிக்கிறேன்னு நினைக்கிற பூரா கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன நாடகம் நடித்து ஊட்டி பண்ணுறதே பொதுவாகவே நடிக்கிறதுக்கு தானே இருக்குது. நான் ஒரு ஆள் தான் நடக்கிற விஷயங்கள் அங்கங்கே நடக்கிற விஷயங்களை சொல்லிட்டு கிடைக்கேன். அப்புறம் யூடியூப் சேனல்ண்டாவே நடிக்கிறதுக்கு தான், நடித்து மக்களை சந்தோஷப்படுத்த மகிழ்விக்கத்தேன் இந்த வலையதளமே. என்னன்னு நான் சொல்கிறதுங்க? என்னத்தையே சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன, கடவுள் மேலே இருக்கிற கடவுளுக்கும் நம்ம மனச்சாட்சிக்கும் தெரியும். என்ன நடக்கிறது அங்கங்கே நடக்கிறது இல்லத்தே, இப்படி நடக்கிறதே அப்படி நடக்கிறதேன்னு கூட சொல்கிறேன். எனக்கே ஒரு நாளைக்கு நல்லது இடத்துக்கு போனோம்டா சிலையை கட்டிட்டு ஓடி வந்து நல்லா இருக்காங்க எங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு ஏமா லைட்டை போட்டு விடுமா இருட்டி பார்த்து அது ஒரு குத்தம்னு பேசுகிறாங்க. நீங்கள் லைக் படுக்கத்தே அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு கலந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன?